வணக்கம். சற்று முன் வெளியான வானிலை முன் அறிவிப்பின்படி ரெயின் அலர்ட், வெயிலுக்கு குட் பை. அடுத்த 5 நாட்களுக்கு விலக்கப் போகும் கனமழை. எந்தெந்த மாவட்டங்களில் பாருங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் கோடையின் உச்சமாக கருதப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்க உள்ள நிலையில், அதே சமயம் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வேலூரில் 41.8 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. அதே சமயம் மதுரை விமான நிலைய பகுதியில் குறைந்தபட்சமாக 21.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் வெப்பநிலை குறைவாகவே இருந்து கொடைக்கானலில் 10 டிகிரிக்கு கீழ் வெப்பநிலை காணப்படுகிறது. மேலும் மழைக்கான முக்கிய காரணம் தற்போது தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரிக்கடல் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழகத்தையும் கடந்து செல்லும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருகிறது. இந்த அமைப்பே மழை பெய்ய காரணமாக இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இடி மின்னலுடன் மழை, அதாவது இன்று மே 5 தமிழகத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மே 5ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கும். மே 6ஆம் தேதி தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மே 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் மத்திய மற்றும் தென் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. மே 9ஆம் தேதி கூட பல மாவட்டங்களில் இதே நிலை தொடரும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழை மற்றும் வெப்பம் இணைந்த வானிலை மாற்றம் உடல் நலத்திற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் அதிக வெப்பத்திலும் மழையிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். போதுமான தண்ணீர் குடித்தல், வெளிச்சூழலில் நீண்ட நேரம் செலவிடாமல் இருப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.